லார்ட். என் பேர் தான் டெலிஷா. இன்னைக்கு நான் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட இந்த பிக்சர்ஸால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பர்த் ஆஃப் ஜீசஸ். ஏசப்பா பிறக்கும் போது நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஆடு மேய்ப்பவர்கள், சாஸ்திரிகள், அந்த மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க. அப்போ எல்லாரும் ஏசப்பா பிறந்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு ராஜா வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாங்க. சரி, ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போயும் நிறைய அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் பைபிளில் இருக்கிற மூணு அற்புதங்கள்ல நான் காட்டுறேன். இந்த தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினது. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஏசப்பாவோ அவருடைய சீஷர்களும் போனாங்க. அந்த கல்யாண வீட்டில் ஏசப்பாவோட அம்மா இந்த மாதிரி திராட்சை ரசம் காலியானுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஏசப்பா சொன்னாங்க, 6 கச்சாடிகள்லையும் தண்ணி நிரப்புங்க, இந்த 6 கச்சாடிகளையும் தண்ணி நிரப்புங்க அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க தண்ணி நிரப்பிட்டாங்க. தண்ணி நிரப்பின பிறகு இதை போய் எல்லார்ட்டையும் கொடுங்க அப்படின்னாங்க. அப்படி கேட்டாங்க. அடுத்த அற்புதம் பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா படுத்த படுக்கையா ஒரு மனுஷன் அங்க இருந்தானா. அப்ப அந்த பெதஸ்தா குளத்துக்கு ஏசப்பா வந்தாரா. ஏசப்பா கேட்டாரா, என்ன ஆச்சு அப்படின்னு. அவன் சொன்னானா, ஏசப்பா நான் 38 வருஷமா இந்த குளத்துலயே பக்கத்துல படுத்தே இருக்கேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள போக அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட அப்படின்னு. அவன் அவனோட பெட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் அவனுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அவன் அதுக்கப்புறம் ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் கடைசி இதை பார்க்கலாம். அப்போ ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நம்மளுக்காக ஆட்டுக்குட்டியாக பலியானார் ஏசப்பா. அதுக்கப்புறம் நிறையா பேர் பார்க்கும் போது அந்த டூம்ல ஏசப்பா அங்கே இல்லை. அப்போ தேவதூதன் சொன்னார், அவர் அங்கே இல்லை அப்படின்னு. தேங்க்யூ.